இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகின்ற பொழுது தாய்மார்கள் இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவது உண்டு. முதலிலே சாப்பிடுமா செல்லம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்ப்பார்கள். அதன் பிறகு என்ன செய்வார்கள், நீ சாப்பிடலனா சாப்பாட்டை அண்ணன்கிட்ட கொடுத்துருவேன், அல்லது எதுக்கு வீட்டில் எவனா இருந்து அவன்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அவ்வாறு சொல்லும் பொழுது பெரும்பாலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், எங்கடா தன்னுடைய சாப்பாடு அவனுக்கு போயிடுமே என்று கொடுங்கன்னு அப்படியே வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கும். இது ஒரு விதத்திலே ஒரு பொறாமையை அவர்களுக்குள்ளே தூண்டிவிட்டு, அல்லது உனக்குள்ள சாப்பாடு பறிபோய்விடும் என்ற ஒரு எண்ணத்தை அங்கு தூண்டிவிட்டு அந்த உணவை அவர்களுக்கு ஊட்டுவதற்காக தாய்மார்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு சின்ன நடைமுறை தான் இது. இது தன்னுடைய சொந்த மக்களுக்கு தன்னிடம் பிறந்த பிள்ளைக்கு கொடுக்கின்ற அதீத ஒரு அக்கறை என்று நாம் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த டெக்னிக்கை ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு யூத மக்களை பார்த்து சொல்கிறார், எலியாவின் காலத்திலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இஸ்ராயலிலே விதவை பெண்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் சரேப்தா ஊரிலே இருந்த ஒரு விதவையிடம்தான் எலியா அனுப்பப்பட்டார். அப்போ இங்கே இருக்கிற எந்த விதவை பெண்களையும் கடவுள் கன்சிடர் பண்ணலை அப்படி என்று சொல்லுகிறார். அதே போல எலிசாவின் காலத்திலே இஸ்ராயலில் நிறைய பேர் தொழுநோயாளிகளாக இருந்தார்கள். ஆனால் சீரியா நாட்டை சார்ந்த நாமானுக்கே உடல்நலம் கிடைத்தது. இதை சொன்னவுடன் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் மீது கோபம் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, பிற இனத்தை சார்ந்தவர்கள் கடவுளை எப்படி நம்பி வந்து அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த மக்கள் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள் கடவுள் மீது விசுவாசம் இல்லாமல், எந்த விதத்திலும் அக்கறை இல்லாமல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் வாழுகிறீர்களே, அப்போ உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இதுதான் இயேசு அவ்வாறு சொன்னதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதே நிலையைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட கலவரத்தினால் கிறிஸ்தவர்கள் சிதறுண்டு பல இடங்களுக்கு போகிறார்கள். சைப்ரஸ், அந்தியோக்கியா போன்ற பகுதிகளுக்கு செல்கிறார்கள். போனவர்கள் அங்கே கிறிஸ்துவை பற்றி யூதர்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கிறார்கள், பிற இனத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆனால் ஒரு சூழ்நிலை வருகிறது, அவர்கள் கிரேக்கர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சாட்சிய வாழ்வு வாழுகிறார்கள், கிறிஸ்துவாகவே அவர்கள் வாழுகிறார்கள். அதனால் அந்தியோக்கியாவில் தான் முதலிலே சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறுகிறார்கள். இஸ்ராயல் நாட்டிலே அல்ல, யூதேயாவிலே அல்ல, இயேசு பிறந்த இடத்திலே அல்ல, மாறாக புற இனத்து நாட்டிலே அந்தியோக்கியா என்ற நகரத்தில் தான் அவர்கள் சீடர்கள் கிறிஸ்தவர்களாக அறியப்படுகிறார்கள். அப்போ இதை கேள்விப்படும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது, கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லப்படுகிற இஸ்ராயல் கூட இயேசுவை மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிற இனத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்கள், இதைத்தான் அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ரெமினி என்ற இடமானது அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. 13ஆம் நூற்றாண்டிலே அந்த இடம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த இடம்தான், கத்தோலிக்கர்கள் உள்ள இடம்தான். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், இறை வார்த்தையின் மீது எந்தவித அக்கறையுமே கிடையாது. குருக்கள் போதித்தால் அதை ஏளனம் செய்வார்கள், குருக்களை அவசங்கை செய்வார்கள், அதை மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்தோனியார் என்ன செய்கிறார், நீங்கள் தானே கேட்கவில்லை, நேரம் எங்க போறார், மீன்களுக்கு போதிக்க போகிறார். மீன்களிடம் போதிக்கும் பொழுது அந்த மீன்கள் எல்லாம் கரையிலே நின்று, கரை ஓரமாக ஒதுங்கி நின்று அந்தோனியாருடைய வார்த்தைகளை கேட்டதாக நமக்கு பாரம்பரியம் சொல்லுகிறது. அப்போ அதை பார்த்த மக்கள் என்ன செய்கிறார்கள், நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கல, ஆனால் இந்த மீன்கள் எல்லாம் கேட்கிறதே. அப்போ அவர்களிடம் மனமாற்றம் வருகிறது. அதே போல நமக்கு மிக முக்கியமானது, நமக்கு கடவுள் கொடுத்த கொடை திவ்ய நற்கருணை. அந்த திவ்ய நற்கருணை மீதும் அந்த மக்கள், அந்த ரிமினி நகரத்தை மக்கள் பக்தி இல்லாமல் இருந்தார்கள். ஒருவன் எந்த அளவுக்கு போனான், அந்தோனியாரிடமே என்னுடைய கழுதை வணங்கினால் நானும் வணங்குகிறேன் என்று சவால் விடுக்கிறான். அந்தோனியாரும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார். 3 நாட்கள் அந்த கழுதை பட்டினி போடப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு அந்தோனியார் திவ்ய நற்கருணை கரத்தில் ஏந்தி வரும்பொழுது அதற்கு தேவையான புல்கட்டு பக்கத்தில் இருந்தாலும் அந்த பட்டினியான கழுதை புல்லை தேடவில்லை, ஆண்டவரை தேடியது.
அப்போ வாய் இல்லாத ஜீவன், மனிதரை போல அறிவு இல்லாத ஜீவன் என்று சொல்லுகிறோம். அது கடவுளை கண்டுகொள்கிறது. 6 அறிவு படைத்த நாம் கடவுளை கண்டுகொள்வதில்லை. அப்ப இந்த சவால் தான் இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அப்போ இங்கு இந்த ஒப்புமை காட்டப்படுவது என்பது நம்மை மட்டம் தட்டுவதற்காக அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாம் கடவுளுடைய விசேஷ கருணையும் அரவணைப்பையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் உண்மையிலேயே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழுகிறோமா? அல்லது திருச்சபைக்கு கீழ்ப்படிந்து, திருச்சபையினுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து, திருச்சபையின் பணியாளருக்கு உரிய மரியாதை தந்து அவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி நாம் வாழுகிறோமா? இந்த கேள்வியைத்தான் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இங்கே வருகின்றவர்கள் பல சமயங்களில் என்ன நடக்கிறது? பிற இனத்தை பிற மதத்தை சார்ந்த மக்கள் இங்கே வரும்போது, அந்தோனியார் திருத்தலத்தை நாடி வரும்பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வெட்கம் வருகிறது. அவர்கள் எவ்வளவு பக்தியோடு அந்தோனியாரிடம் வந்து அவர்கள் வேண்டுகின்ற வரங்களை பெற்று செல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் நிறைய இதுவரை எதிர்மறை சிந்தனைகளையே கொண்டு நாம் ஒரு ஆசீர்வாதங்களையும் பெறாமலேயே போய்விடுகிறோம். இப்போ இந்த யூத மக்கள் இயேசுவிடம் வந்து என்ன சொல்கிறார்கள்? நீர் மெசியாவாக இருந்தால் சொல்லிவிடு என்று சொல்லும்போது ஆண்டவரே சொல்கிறார், நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் தான் நம்புவதில்லை. அப்போ அதற்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் என் ஆடுகளாக இருந்தால், என் மக்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்களாம் என் ஆடுகள் அல்ல. அப்போ பல சமயங்களில் நாம் சொல்லுகின்ற போதனைகள், திருச்சபையினுடைய போதனைகளை ஒரு சிலர் காது கொடுத்தே கேட்கவில்லை என்றால் உண்மையிலே நாம் நினைக்க வேண்டியது என்ன? இவங்கெல்லாம் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களே அல்ல. வெளிக்கு சும்மா ஏதாவது சலுகை கிடைக்கும் அல்லது ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக மட்டுமே இவர் பெயரளவிலே பெயர்களை தாங்கி கொண்டு இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இல்லை வாய்ப்பு கிடைத்தால் வேற யாராவது நான் உனக்கு ₹1,00,000 தரேன், நீ கர்வப்சி தாய் மதத்துக்கு திரும்பு என்று ஒரு வாய்ப்பை கொடுத்தால் வருகிறேன் என்று தலாலடியாக ஓடி முன்னாடி முட்டிகரணம் அடித்தாவது போய் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வார்களோ என்ற நிலைத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தான் இன்று 7வது மன்றாட்டை நாம் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, திருச்சபைக்கு கீழ்ப்படிந்து நாம் பாவ வாழ்க்கை விலக்கி புண்ணிய வாழ்வை வாழ புனித அந்தோனியாருடைய அருத்துணையை நாம் அன்றாடுவோம், முழந்தாளிடுவோம். இறைவனுடைய கற்பனைக்கும் அவருடைய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து நடவாமல் கனமான பாவத்துடன் திரியும் மக்களுக்கு ஆர்வமுடன் போதித்து அவர்கள் மனம் இலகி மெய்ஞான வழியை கண்டடையவும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சகோதரர்களும் நல்ல முறையில் நடக்கவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.